வீட்டில் தனியாக இருந்த போலீஸ்காரரின் தாயை செய்து நகையை பறித்து சென்ற மர்ம கும்பல். நள்ளிரவில் இறக்கப்பட்ட 3 தனிப்படை போலீசார். மோப்பனாய் ஜியாவை வர வைத்து வீட்டை சுற்றி அதிரடியாக சோதனை செய்த போலீசார். மலைத்து நின்று பார்க்கும் ஊர் மக்கள். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே போலீஸ்காரரான விக்ராந்த் சாத்தான்குளம் டிஎஸ்பி அலுவலகத்தில் வேலை பார்த்து வருவதுடன் குடும்பத்துடன் அருகே உள்ள ஆனந்தபுரத்தில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் தாய் வசந்தா வழக்கம் போல் மாலை நேரங்களில் அருகில் உள்ள வீடுகளில் அமர்ந்து பேசுவது வழக்கம். ஆனால் சம்பவத்தன்று வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. இதனையடுத்து அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அவரது வீட்டை பார்க்கும்போது வழக்கத்திற்கு மாறாக வீட்டின் ஜன்னல்கள் கதவுகள் பூட்டப்பட்டு கிடந்ததை அடுத்து அவரது மகனான போலீஸ்காரர் விக்ராந்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். அவர் தொடர்ந்து தாயின் செல்போன் எண்ணை தொடர்பு கொண்ட போது தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதனையடுத்து அவரது உறவுக்கார பையன் ஒருவனிடம் ஆனந்தபுரத்தில் உள்ள தனது வீட்டில் சாவியை வாங்கி வந்து திறந்து பார்க்கும்படி கூறியுள்ளார். அப்போது வீட்டின் கதவுகள் உள்பக்கம் பூட்டியிருந்த நிலையில் இருந்துள்ளது. இதனால் திறக்க முடியாத நிலையில் வீட்டின் பின்பக்கமாக சென்று பார்த்தபோது பின்பக்க கதவு திறந்த நிலையில் கிடந்துள்ளது. இதனையடுத்து வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது வசந்தா இந்த நிலையில் கிடந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வசந்தாவின் மகனான போலீஸ்காரர் விக்ராந்துக்கு தகவல் கிடைக்கப்பெற்று பார்க்கும்போது அவர் அணிந்திருந்த 7 பவுன் தங்க செயின் உள்ளிட்டவை எடுக்கப்பட்ட நிலையில் கம்மல்களை கழற்றி எடுத்துச் சென்றுள்ளனர். இது குறித்து மெய்ஞானபுரம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான், ஏடிஎஸ்பி திபு, டிஎஸ்பிக்கள் சாத்தான்குளம் சுபகுமார், திருச்செந்தூர் மகேஷ்குமார், தட்டார்மடம் இன்ஸ்பெக்டர் அனிதா மற்றும் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் சம்பவ இடம் விரைந்து வந்து 3 தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனையடுத்து கைரேகை நிபுணர்கள், அறிவியல் ரீதியிலான தொழில்நுட்ப குழுவினர், மோப்பனாய் ஜியா வரவழைக்கப்பட்டது. மோப்பனாய் வீட்டிலிருந்து வந்து தெருக்களில் சென்று நின்றுவிட்டது. தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.